பொலி பொலின்னு சொல்லி தான் அடிக்கணும். அப்போ தான் கணக்கு பொலிக்களத்தில் வந்து கொட்டினீங்க கட்டாயம் நெல் கொடுப்போம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் நம்மை ஆதரிக்கும் உறவுகளுக்கும் எங்களோட அன்பான வணக்கம். இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா, இங்கே பார்த்தீங்களா வயலுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். என்ன விஷயம்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கு அருவி வெட்டுறோம், அறுவடை செய்யணும். அப்போ முதல் வயல்கள் எல்லாம் மெஷினால் செய்ததால் வீடியோ எடுக்க முடியலை. இன்றைக்கு ஆக்கள் வெட்டி கொண்டிருக்கிறோம். அப்போ நான் அதை வந்து உங்களுக்கு காட்டலாம்னு வந்திருக்கிறேன். காலை சாப்பாடு அவைக்கு நான் செய்து கொண்டு வந்தேன். நான் அதையும் நான் இதில் போடுவேன், என்ன சாப்பாடு செஞ்சேன் நானுண்டு. மற்றது என்ன பிரச்சனைண்டா, சக்தி வரையில் சரியான வெயில், அதால் நான் ஒரு தொப்பியோடு தான் வந்து நிற்கிறேன். குடை கொண்டு வர வழிக்குன்னு நான் குடை தேவையில்லைன்னுட்டு தொப்பியோடு வந்து நிற்கிறேன். வாங்க நாங்கள் இப்போ வயலுக்கு போவோம். அங்கே இருக்குது அந்த கோயிலுக்கு பக்கத்தில், அதான் சக்தின்ற வயல். நாங்கள் போய் பார்ப்போம். சக்தி சிலவில் கொஞ்சம் நேரத்தால் வருவார். போய் எப்படி அருவி வெட்டி நம்மன்னு பார்ப்போம். சரி, இப்போ சாப்பாடு கொண்டு போகிறோம், விடிய சாப்பாடு கொண்டு போகிறோம் வயலுக்கு. தோசையும் இடித்த சாம்பாரும். அங்கே போய்தான் நான் வீடியோ எடுக்க போகிறேன். இதுதான் பார்த்தா ஓகே, இனி சாப்பிட கொண்டு நாங்கள் போவோம். நாங்கள் வரவும் சரியா லேட் ஆகிட்டுது, அதால் சரியான வெயிலாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெரிய பூவரச மரம் நிற்கிறது, எவ்வளவு ஆறுதல். அது பெரிய நிழலாக நிற்குது. அங்கே அதில் ஆக்கள் வேலை செஞ்சு கொண்டிருக்கணும். அதான் சக்தின்ற வயல். இங்கே அந்த வயலுக்குள்ளே தண்ணி இறக்கினோம், இங்கே எல்லாம் வெட்டினோம், கொத்தினோம், கணக்க செய்யினோம். கொஞ்சம் தூரம் நடந்து வந்தே இந்த வெயிலுக்கு சரியான களைப்பாக இருக்குது. அங்கே வேலை தொடங்கிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த தொப்பி எப்படி இருக்குது, வாங்க போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதுதான் சக்தி விட்டு வயல். பாருங்க, எல்லாம் அரைவாசி வெட்டிட்டு நம்ம வெட்டி இப்படி அடுக்கி வச்சிருக்கணும். அங்கே எல்லாரும் இப்போ சாப்பிட்டு கொண்டு இருக்கணும். போய் பார்ப்போம். பாருங்க, இவ்வளோ வடி பேரக்கண்டு. இந்த இதெல்லாம் இன்னும் வெட்டையில. இது மேலே பார்த்தீங்கன்னா அந்த பூவரச மரம். நான் போய்க்கு உங்களுக்கு காட்டி கொண்டு போனேன் தானே, அந்த பூவரச மரம் நிழலில் தான் நான் இப்போ இருக்கிறேன். அவை எல்லாரும் சாப்பிட்டு கொண்டு இருக்கணும். அப்போ வெட்டுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இந்த சாப்பிட்ற கேப்பில் நான் இதில் வந்து இருக்கிறேன். சரியான வெயிலாக இருக்கும். நாங்களும் விடிய சாப்பாடு இங்கே கொண்டு வந்து தான் சாப்பிட போகிறோம். சக்தின்னு சாப்பாடு நாங்கள் வீட்டையே வச்சுட்டு வந்துட்டோம். நல்லா இருக்கும். வெட்டி கொண்டிருக்கணும். இதெல்லாம் வெட்டி வச்சுட்டினோம், அங்கே வெட்டினோம். நான் இப்போ இளைப்பாறை கொண்டிருக்கிற தருணத்தில் சக்தி வாரார். எங்க போனீங்க இவ்வளோ நேரமும்? இங்க வாங்க, ஒரு கதை சொல்ல. எங்க போறீங்க? எடுத்தோன்னு வர போறீங்களோ? படம் விரிக்கணும், நெல்லை போட்டு அடிக்கணும். பொலி என்று சொல்லி வைக்கணும். வெட்டின எல்லாத்தையும் கொண்டு வந்து இதில் வைக்கணும்.
எல்லாத்தையும் கொண்டு வந்து இதில் வைக்கினேன். அங்கே தேங்காய் உடைச்சு வைக்கிறேன். பிள்ளையார் பிடிக்கணும். சரியான வெயில்ன்றதால நான் துணியெல்லாம் கட்டி இருக்கிறேன். இங்கே பின்னுக்கு அடித்து கொண்டிருக்கிறேன். பொலின்னு சொல்லி தான் அடிக்கணும். அப்போ தான் கிணக்க வரமாமன்ற ஒரு இது அடித்து போட்டு வைக்கல கொண்டே அதில் போடினோம். நான் உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன். அதில் கொண்டே வைக்கல போடினோம். நெல் எடுத்துக்கொண்டு வரையினோம் தூரம் இருக்கிறதுகளை. இதுல வைக்கல் போடுறதோ அந்த கந்த அடிச்சுக்கணும். அது கந்த இது பட்டால போறதும் பாரு. இந்த பூவை பார்த்த நீங்களே சக்திக்கு போறதும் பாருன்னு தான் வேல. ஓ சூப்பரா இருக்கு. அந்த போன முதல்ல ஒரு வீடியோல சொன்னேன். அப்படியே கிணத்துக்கு இறங்கி குளிக்கும். பாத்தீங்களா சூமில எங்கட போன கிளியரா மீந்தி போய் மீன் பிடிக்கும். நானும் பார்த்தேன். நான் நீந்தேக்க இஞ்ச வாங்க நான் பாதை காட்டுறேன். அப்படி அறிவினா நெல் வெட்டி வீட்டை வந்தோம்னா இந்த நெல்லுகளும் அதோட இருந்து வாரம் இதுதான் முளைக்கும். இது கூடாது. இது ஃபுல்லாவே அதுதான் இருக்கு. அப்ப வட்டி அறிவினா அப்படியே உழுது விடுவீங்க. இல்ல வைக்கிறது மாடு மாட்டு இஞ்ச வாங்க. நீங்க போட்டோ ஷூட் எடுக்க சொல்லி கேட்கல. அது நான் களைச்சு போனேன். நான் முடிய வந்து இந்த வெயிலுக்குள்ளேயே இருக்கிறேன். சரி நான் வருமா சும்மா என்னதுல இருக்கு. அப்ப அந்த படுகதிர பொறுக்கி இருக்கலாம். அது என்ன படுகதிர்? படுகதிர நீங்க விவசாயம் நம்ம அப்புறம் கேளு. வெட்டு தவறி தவறி கிடக்கும் எல்லாம். அதான் படுகதிர நான் வந்து விதைக்க அப்ப வினாக்காட்டு நெல் வெட்டு காலத்துல இதுக்கு மட்டும் கூட்டியாந்து படுகதிர பெருக்காட்டி சொல்லுவார். ஏன்னா வெறுஞ்சோத்துக்கு பிறங்கை நக்கைக தெரியும் உங்களுக்கு. தத்துவம் சொல்லுவார். வெறுஞ்சோத்துக்கு பிறங்கை நக்கைக தெரியும். உண்மையாவே அந்த படுகதிர் பெருக்கியே ஒரு மூட்டை நெல் எடுக்கலாம் தெரியுமா? ஒரு காணிக்க மாட்டேன். இப்ப தவற விட்டு ஆகிட்டு எதுக்கு பெருக்கினா ஒரு மூட்டை கூட எடுக்கணும். முந்தி ஆக்கள் ஏன்னா தெரிஞ்சு இந்த படுகதிர் பெருக்கவே வரையணும். மற்ற நெல் அடிச்சு பொலியன்னு சொல்லித்தான் அவ அடிக்கணும். குளிச்சா பிறகு பெட்டியலோட பக்கத்துல இருந்து எல்லாம் பாருங்க. ஏன் அழிக்கணும்? பெட்டியலோட
பாறவைக்கு பொலிக்களத்துல வந்து பட்டி நீட்டேக்க கட்டாயம் நெல்லு கொடுப்போம். சும்மா உடுப்பினம் சும்மா கொடுப்பினோம், கட்டாயம் கொடுப்பினோம். ஒரு பட்டிக்கு எல்லாருக்கும் ஒரு பட்டி அந்த அளவுக்கு முந்தி விளைச்சல் இருந்தது. அதனால அந்த வேல் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது பொலிக்களத்துல வச்சு இல்லைன்னு சொல்லக்கூடாது. இல்லைன்னா அடுத்த வரவங்களை விளையாதுன்னு சொல்லி அப்ப விதைச்ச எல்லாத்தையும் எல்லாரும் கொடுக்க முடியும். இப்படி வரா நம்ம இப்படி ஒரு எனக்கு எந்த கண்ணு முன்னுக்கு அப்பா முந்தி ஒரு 10 பேருக்கிட்ட வந்துட்டு அப்படி பட்டிக்கு ஒரு பட்டி ஃபுல்லா கொடுத்து விடணும். அந்த நீட்டா பட்டிக்கு அள்ளி போட்டு விட கொண்டு போயிடும். ஏன்னா தெரிஞ்சு கொடுத்தாங்க. அதுல வந்து சொல்லக்கூடாது, இல்லைன்னு சொல்லக்கூடாது. இதே இஞ்சாலும் வந்துட்டு கேட்டா இல்லையா சொல்லி ஒலிக்களத்துல கேட்டா இல்லைன்னு சொல்லக்கூடாதான். அப்படி முந்தி விளைச்சலும் இருந்தது. இப்ப கேட்டா இப்ப நாங்க ஒரு பட்டி வச்சு அரைப்பட்டி இல்ல வர அப்ப கஷ்டம்தான். ஆளை வயலுக்கு வேலைக்கண்டு வந்து அப்படியே இந்த வீடியோ எடுக்க வந்து இந்த மரத்து கீழே இருக்கிற வேலை செய்யற இடத்த ஒரு ஆள் சும்மா இருக்க கூடாது. அது எனக்கு சொல்லி தந்த பாடம். ஒரு ஆள் வேலையேக்க நீங்க நான் என்ன வேலையா இல்ல தெரியும், நானே அலுவலா இல்ல தெரியுறேன். அங்க போய் இப்ப வைக்கலுக்குள்ள கூட பிடிச்சு என்ன சுலோக பிடிச்சு கொண்டு இருந்தேன் நாங்க. ஆனா நல்ல வடிவா இருக்கு பின்னால வைக்கல். உண்மையாவே நீங்க இந்த ஃபீலிங்க சொல்லுங்க, எப்படி இருக்கு சொல்லி இருப்பீங்க ஏற்கனவே. ஒரு இந்த மரம் என்ன தெரிஞ்சு இவ்வளவு காலமா நிக்குது தெரியுமா? இதே ஆடு காலன்னு சொல்லினோம். அந்த மரத்தை கிணத்தடி பக்கத்துல வைப்பினோம். கூடுதலா ஆடு காலன்னு சொல்லினோம் இந்த மரத்தை. நல்லா வீட்டில இருக்கிறத விட இந்த மர நிலையில இருக்கிற வேற லெவல்ல இருக்கு. உண்மையா நல்லா இருக்கு. ஒவ்வொரு நாளும் வந்து நீங்க இதுலயே இருக்கலாம். கேஜியாவை வீட்டை வாங்கணும், நான் வீட்டை வேணா சமைக்க வேணும், வேலை செய்ய வேணும் சொல்லி போட்டு இங்கே இருக்கிறா, இதுலயே இருக்கிறா. உண்மைதானே? இல்ல நான் சமைக்க படிக்கிற சக்தி தான் சொன்னவர். இன்றைக்கு வீடியோ எடுப்போம், எல்லாருக்கும் கடையில வேண்டி கொடுப்போம். அப்ப நானும் இருக்கிறேன். சரி, டீச்சர் வேலை செய்து களைச்சு போனா, சட்டியா களைச்சு போனா, படுத்திருந்து வேலை செய்யறத பார்த்து இப்ப சாப்பிடுறா. அவாக்கு வயலுக்க வச்சு சாப்பிட வேணும்னு சொல்லி சாப்பாடு கட்டியில சொன்னவா தனக்கும் சேர்த்து. அதனால உண்மையாவே வயலுக்க வச்சு வெறும் சம்பளம் பானந்துண்டா கூட அது அமிர்தமா தான் தெரியும். என்ன கேஜியா? நாங்கள் அப்ப தோசை ஒண்ணு சாப்பிட்டுட்டோம், அதை எடுத்தேன். சரியோ சக்தி இப்ப சைவ சாப்பாடு வேணி இருக்கிறார். வெள்ளிக்கிழமை கருணைக்கிழங்கு கறி, வெங்காயப்பு வர கருப்பு, இந்த மூணுமே தெரியல. கடலை கத்தரிக்காயும் இருக்கு, ரசம், குழம்பு இருக்குது. நாங்க சாப்பிடுவோம். சரி சாப்பிடுவோம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்லுவோம். அப்ப எல்லாத்தையும் விட எல்லாம் அங்க பாத்தீங்கன்னா வேலை செய்து கொண்டே இருக்கிறோம், பொலி அடித்து கொண்டு இருக்கிறோம். சாப்பிட வர சொல்ல வருகிறோம் இல்ல. இங்க பாத்தீங்கன்னா வேலை செய்து களைச்சு போய் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. எப்படி சாப்பாடு? நல்லா இருக்கு. இந்த கடை அது ஒரு கடை. கடைசி அடிச்சுட்டு தரங்கக்குள்ள வைக்கல் நிரம்பிட்டு இங்க சக்திதாசன் நிக்கிறான். இவ்வளோதான் நெல். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த நெல் பழம். சக்தி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தவர், நெல் பழம் ஒன்று வரும் நெல் கதிருக்கு மேலே உண்டு. இதுதான் அந்த நெல் பழம். இங்கே பாருங்க நெல் இருக்குது.